அஸ்ஸலாமு அலைக்கும். போன கிளாஸ் நாங்கள் பார்த்தோம் ஒரு ரெக்டாங்குலரில் வச்சு, அதாவது 10க்கு 10 ரெக்டாங்குலர் வச்சு ஒரு சிம்பிள் வீடு டிசைன் ஒன்று பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி. இந்த கிளாஸில் அடுத்த ஸ்டெப்பு இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓவர் ரைட் பண்ண போகிறேன். அதாவது இதுக்கு மேலால் பொலிலைனை வச்சு ட்ரேசிங் பண்ண போகிறேன். பிஎல் இது பொலிலைன் என்று பண்ணுங்கள். இது ஸ்பேஸ் பார், இங்கே கலர் ஒன்று சூஸ் பண்ணும், ஒரு க்ரீன் கலர். இது ஒவ்வொரு கடைசி அவுட்டர் லைனை ஃபஸ்ட்டுக்கு எடுத்துக்குவோம். உங்களுக்கு இந்த மவுஸில் நடுவில் உள்ள வீலை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு ட்ராயிங்கை மேலே கீழே ஆக்கிடும். பார்க்கிங் வியூ அடித்து என்கிட்ட பண்ணி சொன்னால் அண்டு ஆகும். தவறுதலை க்ரியேட் பண்ணால் இதை நான் எடுக்கிறேன். இங்கே இதுதான் இந்த வீடு பவுண்ட்ரி வால். எஸ்கேப். அடுத்தது வேறொரு கலர் எடுக்கிறேன். இது பார்ட்டிஷன் வால். திரும்ப பிஎல் பொலிலைன் என்டர். அதுக்கப்புறம் மறுபடியும் எஸ்கேப், மறுபடியும் ரீஎன்டர். கடைசி கமாண்ட் ரீகால் ஆகும். எஸ்கேப், ரீஎன்டர். அது இந்த லைன் இதே நான் இப்படி வரைகிறேன்னு சொன்னால் வால் திக்னஸ் கொடுக்க வேண்டியதுக்கா. இதை நாங்கள் டிஎல்ஐ அடித்த டைமென்ஷன் டிஎல்ஐ சரி டிஎல்ஐ இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் 10ன்னு காட்டும். அப்போ இது 10 அடி. இப்போ 10 அடின்னு சொன்னால் செவர் பவுண்ட்ரி வால் 0.9 இன்ச், அதாவது 9 இன்ச் வரும். அப்போ எங்களுக்கு 0.9 சொன்னால் அது கொடுக்க இயலாது. 0.9 சொன்னால் 9 இன்ச் வராது. ஏன்னா ஒரு அடிக்கு 12 இன்ச். அப்போ இதை நாங்கள் என்ன செய்யணும், இந்த ட்ராயிங்கை இன்ச்சுக்கு கன்வெர்ட் பண்ணணும். வெரி சிம்பிள். இப்போ ஒரு இன்ச்சு 12ன்னு சொன்னால் 10 இன்ச்சுக்கு 120 வரும் இல்லையா? அப்போ அதை நாங்கள் 12ஆல் ஸ்கேல் பண்ணுவோம். எப்படி? ஜஸ்ட் கிளிக் பண்ணுவீங்க, கிளிக் பண்ணுங்கள், எஸ்சி என்டர். ஏதாவது ஒரு இடத்த பிடிச்சிட்டு 12 டைப் பண்ணி என்டர் பண்ணுன்னு சொன்னால் 12க்கு பெருசாகிடும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 120, அதாவது 10 இன்ச் 10 அடி. இந்த டைமென்ஷனை பெருசாகிறதுல ஒரு அடுத்த இதில் சொல்லிதாங்க. இப்போ இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா வால் திக்னஸை கொடுக்க போகிறோம். ஆஃப் செட் கமாண்ட் யூஸ் பண்ணி ஆஃப் செட் பவுண்ட்ரி வால் நான் 9 இன்ச்சுக்கு கொடுக்கணும் எதிர்பார்க்க. அப்போ 4.5 என்டர். இது கொஞ்சம் பெருசாக்கி உனக்கு சின்னதாக இருக்குது. ஆப்ஷன் ஓபி செலெக்ஷனில் இந்த இதை கொஞ்சம் பெருசாக்கின்னு சொன்னால் உங்களுக்கு பெருசாகும். அப்ளை ஓ என்டர் 4.5 ஆஃப்டர் கிளிக் பண்ணி உள்ள எனக்கு இது 6 இன்ச்சு வேணும். அப்போ நான் என்ன செய்யணும், ஆஃப் செட் 3 இன்ச். இங்கே இது இங்கே மேலே கீழே நாங்கள் வெளியே கொடுப்போம். உள்ள இங்கே மேலே கீழே மேலே. இது என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஆஃப் செட் பண்ணிட்டோம். இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன செய்வோம், டிஆர் ட்ரிம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை.
இது தேவையில்லை. இது சென்டர் லைன் நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் இது தேவையில்லை. கிளிக் 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 கிளிக். இதுலேயும் அதே மாதிரி இது தேவையில்லை, இது தேவையில்லை. இது இப்போதைக்கு இதை விட்டுருவோம், இதையும் விட்டுருவோம், இதையும் விட்டுருவோம். இந்த இடம் ஓகே. ஒரு இடம் இருக்கு. ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ இதை ஒரு கலர் ஆக்குறேன், எல்லாத்தையும் ஒயிட் ஆக்குறேன். ஹெச்ன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஹெச் அடிச்சு என்டர் பண்ணிங்கன்னா வரும். பின்ன அதை கொண்டு வந்து சரியாக இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல யூ அடிச்சு அண்டு பண்ணுங்க. ஹெச் ஓகே. ஓகே, என்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹெச் அடிச்சு என்டர் பண்ணுங்க. இங்கே ஒன்று, இங்கே ஒரு இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு, அதுதான் ஹெச் ஃபுல்லாக போகும். என்டர். ஓகே, இந்த ஹெச்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணுங்க ஒரு 10. உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை நாங்கள் கிரே கலர் கொடுப்போம். அடுத்தது இதையும் நாங்கள் ஒரு கிரே கலருக்கே கொடுப்போம். அவுட்டர் லைனு சென்டர் லைன் தானே, ரெஃபரன்ஸ் லைன். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேயா? இப்போ இதில் அடுத்த ஸ்டெப் வந்து